மழை பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக தூத்துக்குடி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான நேரலை காட்சிகளை நம் திரையின் வாயிலாக பார்த்து வருகிறோம். அங்கு தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன, தூத்துக்குடியில் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் செல்ல இருக்கிறார், முதலில் அவருடைய பயண விவரம் என்ன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டு பெறுவோம். நமது செய்தியாளர் ஜெகன் இணைகிறார். ஜெகன், இப்ப தூத்துக்குடியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இப்ப எந்தெந்த பகுதிக்கெல்லாம் அங்க செல்கிறார் முதலமைச்சர், விவரங்கள் என்ன? வணக்கம். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ததன் காரணமாக அந்த மாவட்டங்கள் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. இந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக தற்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு தற்போது வந்தடைந்திருக்கிறார். குறிப்பாக இந்த தூத்துக்குடியில் முதல் கட்டமாக அவர் பார்வையிட இருக்கிறார். அதனால்தான் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். தூத்துக்குடியில் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட பாதிப்பில் இன்னும் சற்று நேரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய புனித மரியன்னை அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இந்த பள்ளியில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 600க்கும் மேற்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். முதலில் அவர்களை பார்வையிடுகிறார். வரும் வழியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் எங்கெங்கெல்லாம் சாலையில் தேங்கி இருக்கிறதோ அதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட இருக்கிறார். அந்த வரக்கூடிய அந்த சாலை மார்க்கமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் தண்ணீர்கள் சூழ்ந்திருக்கிறது. அதையும் அவர் பார்த்து ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். முதற்கட்டமாக அவர் வழங்கக்கூடிய அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி இந்த பகுதியில் கூடிய 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். குறிப்பாக அவர்களுக்கு தேவையான உடைமைகள், பெட்ஷீட்டுகள், சேலை, வேஷ்டிகள், பாய், மேலும் இல்லாமல் மல்லிகை பொருட்கள், பிளட் பாக்கெட்டுகள், தனி பாக்கெட் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்குகிறார். இதன் பின்னர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி நகர் பகுதிக்கு அங்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளங்கள் நீர் சூழ்ந்து இருக்கிறது. அதையும் பார்வையிடுகிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய அந்த அந்தோனியார்புரம் அந்த பகுதியில் அந்த பாலம் தகவல்களுக்கு நன்றி ஜெகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.